என்ன பண்றீங்க? வேலை நிறைய இருக்கு, நீங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறீங்க. சாப்பாடே பார்த்தது இல்லையா? சாப்பாடு அவ்வளவு வேலை கிடக்கு. வாயா மாசமான உடனே சம்பளம் மட்டும் உடனே வாங்குறீங்கல்ல, அது மட்டும் உடனே தெரியுதுல்ல. இதெல்லாம் என்ன யோகம் பண்ணுமா? வீட்டுல இருந்து வர யாரும் கூட்டிட்டு விட்டாங்கன்னு வா, சீக்கிரம் போறோம். 2 நிமிஷம் நீ வரலைன்னா தப்பு விட்டுருவேன். வாயா வந்து வேலை செய்யணும், டக்கு டக்குன்னு வாங்க. மாப்பிள நானும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மேனேஜர் உன்னை கண்டாவை திட்டிக்கிட்டே இருக்கிறான். என்ன இவனுக்கு நானும் காதோட சப்புனா நான் இன்னும் என்னைக்கோ வேலை விட்டு போயிருந்தப்ப தெரியுமா? மாப்பிள அவன் திட்டான், அதுக்காக கோவப்பட்டு நான் போயிட்டேன்னு வச்சுக்குவேன். இன்னைக்கு நான் இந்த குப்பையில் நான் கை வச்சாதான் நாளைக்கு என் பையன் புக்கில் கை வைப்பான். நான் இந்த வேலையை நான் சந்தோஷமாக பிரியப்பட்டு தான் மாப்பிள செய்கிறேன். இந்த குப்பை தான் எனக்கு சோறு போடுது. எனக்கு இந்த குப்பை தவிர்த்து வேற எதுவுமே எனக்கு தெரியாது. அவன் கிடக்குறான் மயிலண்டி மாப்பிள. இவனை விட இல்லை வேற இவனை விட பெரிய பெரிய கொம்பனைலாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இவனுக்காகலாம் நான் இந்த கால் இந்த கை நிற்காது மாப்பிள. எனக்கு இந்த வேலையை நான் பிடிச்சிதான் மாப்பிள செய்கிறேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வேலையை நான் சந்தோஷமாக செய்யணும் மாப்பிள. ஆனால் மாப்பிள இந்த வேலையை சிலவங்களுக்குலாம் பிடிக்காது. ஆனால் இந்த வேலையை நீ விருப்பப்பட்டு பண்ணுற பற்றியா உன் குழந்தைகளுக்காக உண்மையாக சொல்கிறேன். உன்ன மாதிரி ஆளுக்கு தான் மாப்பிள சொல்லிட்டு வேலை செய்யற இடத்துலயே பாதி வாழ்க்கை முடிஞ்சிருதுங்க. அங்க இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மீதி வாழ்க்கையே முடிஞ்சிருது. சத்தியமா சொல்றேங்க, முடியலங்க, ரொம்ப பண்றானுங்க. இதெல்லாம் மீறி எதுக்கு அந்த வேலை பண்றான் தெரியுமா? பயம் பாய், கமிட்மெண்ட்.